ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருவாயிலே எதை நினைத்து கொண்டு அவன் உயிரை விடுகின்றானோ அதுவாகவே மீண்டும் பிறக்கின்றான் என்று பகவான் கீதையிலே சொல்லுகின்றான். ராஜ்யத்தை விட்டார், மனைவியை விட்டார், மக்களை விட்டார், புகழை விட்டார், பதவியை விட்டார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையில் அமர்ந்து பல மணி நேரங்கள் இறைவனை தியானம் செய்து வந்த அந்த ஜடபரதரை ஒரு குட்டி மான் மயக்கிவிட்டது. அந்த மானையே சிந்தனை செய்து கொண்டு அவர் உயிரை விட்டதால் மீண்டும் அவர் மானாகவே பிறந்தார் என்று பாகவதம் கூறுகின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், மனிதனாக பிறந்தவன் மீண்டும் மனிதனாகத்தான் பிறப்பான் என்ற அவசியமில்லை. திருவண்ணாமலைக்கு சென்றால் ரமணாசிரமத்திலே ஸ்கந்தாசிரமம் ஏறுகின்ற இடத்திலே ஒரு சமாதி இருக்கும். அது யாருடைய சமாதி என்றால், அழகான ஒரு மாட்டிற்கு சிலையும் அதில் இருக்கும். ரமணாசிரமத்திலே லக்ஷ்மி என்ற ஒரு பசு இருந்தது. அந்த பசுவினுடைய சமாதி தான் அது. அந்த பசு இறக்கின்ற தருவாயிலே அதன் அருகில் பகவான் ரமணர் அமர்ந்து அதற்கு முக்தி கொடுத்தார். அந்த லக்ஷ்மி முக்தி அடைந்து விட்டதாக ஒரு வெண்பாவும் எழுதியிருக்கின்றார். அந்த வெண்பா இன்றும் அந்த சமாதியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. துவாதசி லகுமி விமுக்த நாளாம்.